अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोभिः कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोदयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாகவதம் 3வது காண்டம், முதல் புத்தகம், அத்தியாயம் 4. हरे कृष्णा माताजी, प्रणाम माताजी। பிரணாம்ஸ் மாதாஜி. हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 4, பதம் 18. ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் प्रोवासं कस्मै भगवान् समक्रम् अभीशमं नो ग्रहणाय भर्तर् वदाञ्जसाद् यत् वृजिनं तरेम। हरे कृष्ण. पढ़ेंगे माताजी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த் பிரபுபாதாக்கு. மொழிபெயர். எம்பெருமானே, உங்களை பற்றிய ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடியதும் முன்பு பிரம்மதேவருக்கு நீங்கள் விளக்கியதுமான அந்த உன்னத ஞானத்தை நாங்கள் பெற தகுதியுடையவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு விளக்கி அருள வேண்டுகிறேன். பொருளுரை. உத்தவரை போன்ற ஒரு தூய பக்தர் எப்பொழுதும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் அவருக்கு எவ்வித பௌதீக துன்பங்களும் இல்லை. பகவானின் சகவாசம் இல்லாமல் ஒரு பக்தன் துன்பத்தை உணர்கிறான். பகவானின் இடையறாத சிந்தனை பக்தனை சுறுசுறுப்பாக இயங்கச் செய்கிறது. எனவே முன்பு பிரம்மதேவருக்கு உபதேசித்ததைப் போலவே ஸ்ரீமத் பாகவதத்தின் ஞானத்தை தமக்கும் உபதேசிக்கும்படி உத்தவர் பகவானிடம் வேண்டிக் கொண்டார். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ ஒரு தூய பக்தர் பகவானின் உன்னத தொண்டுல எப்பவும் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பௌதிக துன்பம் கிடையாது. ஏன்னா அவங்க தூய பக்தரா இருக்கிறதுனால ஜீவன் முக்தா ஸ்டேஜ்ல, அதாவது பௌதிகத்திலிருந்து விடுபட்ட நிலையில இருக்கிறாங்க. அதனால பௌதிக துன்பம் கிடையாது. அப்படி இங்க உத்தவர் எனக்கு உபதேசிக்க தகுதியுடையவனாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு பணிவானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். நாம உத்தவர் பகவானுடன் கூடவே இருந்தாரு. இருந்தாலும் எனக்கு அந்த தகுதி இருக்கா தெரியாதுங்கிறார். ஒரு தூய பக்தன் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி கொள்ளுவான், தன்னை உயர்த்தி கொள்ளுவது கிடையாது. நான் சிறந்த பக்தன், நான் 16 மாலை சான் பண்றேன், நான் விரதம் இருக்கிறேன், இப்படி அவங்க எதையுமே உரிமை கொண்டாடுறது இல்ல. ஏன்னா பகவான் தான் தரணும் அந்த தகுதிய. அவன் என் தூய பக்தன் அப்படின்னு பகவான் தான் சொல்லணுமே தெரிய நமக்கு நாமே சொல்லிக்க கூடாது. கிரீடத்தை எடுத்து நாமளே தலையில சூட்டிக்க கூடாது. அடுத்தது பதம் 19. இதி ஆவேதிதாய மஹ்யம் ஷ பகவான் பரஹ ஆதிதேச்சாரவிந்தாஷ ஆத்மனஹ பரமாம் ஸ்திதிம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறீங்க மாதாஜி? படிங்க. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு இதயபூர்வமான எனது ஆசைகள் பரமபுருஷரிடம் நான் வெளிப்படுத்தியதும் தாமரை கண்களினுடைய பகவான் தமது உன்னத நிலையை பற்றி எனக்கு உபதேசித்தார்.
பொருளுரை. இப்பதத்தில் பரமாம் சிதிம் எனும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவையாகும். பிரம்மதேவரிடம் ஸ்ரீமத் பாகவத்தின் 2.9.33 36 வரை 4 ஸ்லோகங்களை விவரித்த பகவான் அவரிடம் கூட தமது உன்னத நிலையை பற்றி பகவான் விளக்கவில்லை. இந்த உன்னத நிலை துவாரகையிலும் பிருந்தாவனத்திலும் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களுடனான அவரது விவகாரங்களை கொண்டதாகும். பகவான் தமது உன்னத நிலையை பற்றி விளக்கிய பொழுது மாமுனிவரான மைத்ரேயரும் அங்கு அமர்ந்திருந்தார். என்றாலும் அவ்விளக்கம் உத்தமருக்கு மட்டுமே உரியது என்பதால் அவர் குறிப்பாக மஹ்யம் எனக்கு என்று கூறினார். கற்பனை அறிவும் பலநோக்கு கர்மம் கலந்துள்ள பக்தியை கொண்டுள்ளவர்களால் இத்தகைய உன்னத நிலையை புரிந்து கொள்வது மிக கடினம். அறிவும் அஷ்டாங்க யோகமும் கலந்துள்ள பக்தியால் கவரப்பட்டுள்ள சாதாரண பக்தர்களுக்கு பகவானின் அந்தரங்க செயல்கள் வெளிப்படுத்தப்படுவது இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. அப்போ பகவான் தனது உன்னத நிலையை தூய பக்தர்கள், மிக மிக தூய பக்தர்களிடம் மட்டுமே வெளிப்படுத்துகிறார். இங்க மைத்ரேயர் கலப்படம் உள்ள பக்தர், அவர் மிஸ்ர பக்தி. ஆனா இங்க உன்னத நிலையில் இருக்கிறவர் உத்தவர். அப்ப பகவானுடைய அந்தரங்க லீலைகளை நாரதர் இப்ப முதலாக 4 ஸ்லோகங்கள் மூலமாக பிரம்மாவுக்கு தன் வேத ஞானத்தை உணர்த்திய போது அந்த வேத ஞானத்தை மட்டும்தான் சொல்றாரோ தவிர தனது உன்னத லீலைகளை எல்லாம் அவர் சொல்றது இல்லை. எதனாலன்னா அங்க பிரம்மா ஒரு ஜீவராசி, உயர்ந்த ஜீவராசியை தவிர தூய பக்தர் கிடையாது. அதனால பகவான் உன்னத நிலையை தூய பக்தர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அந்த தூய பக்தர்னாலதான் அந்த உன்னத நிலையை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நாமளே பாருங்க, 10வது அத்தியாயத்தை படிச்சோம் அப்படின்னா குழம்பிடுவோம். முயந்தி எத் சூரையக, சூர அப்படின்னா தேவர்கள், அசூர அப்படின்னா அசுரர்கள். தேவர்கள் கூட பகவானுடைய நிலையை கண்டு சில சமயம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் அந்த பிரம்ம விமோகன லீலை, அப்போ தேவேந்திரன் மலையை தருவித்தது, இதெல்லாம் நடக்குது. அப்போ பெரும் பெரும் முனிவர்கள் கூட அவரது நிலையை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. எப்படி பகவானால இப்படி லீலை பண்ண முடியுது? 16,108 மனைவிகளை மணந்துக்கிறாரு. ஓ, அவருக்கும் இன்பம் தேவைப்படுதோ அப்படின்னு அவங்க நிலையிலிருந்து அவங்க திங்க் பண்றாங்க. ஆனா தூய பக்தர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்துகிறார். நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிரத மூடோயம் நாபி ஜான்னாதி லோகமா மஜம் அவ்யயம். அப்ப அந்த யோகமாயின் மூலமா தன்னை மறைத்து கொள்கிறார் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி. ஏன்னா தூய பக்தி இல்லாத நிலையில யாராலையும் பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே இருந்தாலும் முழுமையா யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவங்கவங்க நிலையில, ஏன்னா எல்லாருமே பூர்ணத்துவம் பெற்றவர்கள், நம்மளா சச்சித் ஆனந்த நிறைந்தவர்கள். பூர்ணம் மத பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி அவங்க நிலையில எல்லாமே பூர்ணமா தான் இருக்கிறோம். ஆனா அந்த பூர்ணம் வெளிப்படாத நிலையில மாயோட சக்தியில் இருக்கிறதுனால நாமெல்லாம் தடுமாறிட்டு இருக்கோம். பதம் 20. ச ஏவம் ஆராதித பாத தீர்த்தாத் அதீத தத்வாத்ம விபோத மார்கः பிரணம்ய பாதௌ பரிவிருத்திய தேவம் இஹாகதோ அகம் பிரஜாதுராத்மா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். எனது ஆன்மீக குருவான பரமபுருஷரிடமிருந்து ஆத்ம ஞானத்தை அறிவு மார்க்கத்தை கற்று அவரை வலம் வந்த பின் அவரது பிரிவினால் பெரும் துயருக்குள்ளான நிலையில் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பொருளுரை. ஸ்ரீ உத்தவரின் உண்மையான வாழ்வு பரமபுருஷரால் பிரம்மதேவருக்கு முதலில் உபதேசிக்கப்பட்ட சது ஸ்லோகி பாகவதத்திற்கு முன்னுதாரணமாக விளங்குகிறது. அருவமான அத்வைத கருத்துக்களுக்கு பொருந்தும் வகையில் கருத்துரைக்கும் மாயாவாத கற்பனையாளர்களால் ஸ்ரீமத் பாகவதத்தின் மிக முக்கியமான 4 ஸ்லோகங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இத்தகைய அங்கீகரிக்கப்படாத கற்பனையாளர்களுக்கு பின்வருமாறு சரியாக பதிலளிக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதமானது பகவத்கீதை நன்கு கற்றுணர்ந்த உயர்நிலையிலுள்ள மாணவர்களால் புரிந்து கொள்ளப்படக்கூடிய தூய ஆஸ்திக பக்தி விஞ்ஞானமாகும்.
அங்கீகரிக்கப்படாத வரட்டு கற்பனையாளர்கள் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றின் அர்த்தத்தை குலைத்து விடுகின்றனர். இதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் ஆவர். இவ்வாறாக பொதுமக்களை தவறாக வழிநடத்தி செல்லும் அவர்கள் அந்த தாமிஸ்ரம் எனப்படும் நரகத்திற்கு செல்லும் நேரடியாக வழியை ஏற்படுத்தி கொள்கின்றனர். பகவத்கீதை 16.20 உறுதி செய்வது போல் இத்தகைய அறிவற்ற பொறாமை கொண்ட கற்பனையாளர்கள் பிறவிதோறும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் தேவையில்லாமல் ஸ்ரீபாத சங்கராச்சாரியரை புகலிடம் கொள்கின்றனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் ஒரு குற்றத்தை செய்யும் அளவிற்கு அவ்வளவு தீவிரவாதியாக சங்கரர் இருக்கவில்லை. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருத்துப்படி ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாயாவாத தத்துவத்தை போதித்தார். ஆத்மாவின் இருப்பை மற்றும் பௌத்த மதத்தின் சூன்யவாத கொள்கையை வெல்வதற்கு இத்தகைய ஒரு தத்துவம் தேவைப்பட்டது. ஆனால் அது நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வதற்கு உரியதல்ல. அது அவசரமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இவ்வாறாக சங்கராச்சாரியர் தனது பகவத்கீதை உரையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்கிறார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு சிறந்த பக்தர் என்பதால் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு உரை எழுத துணியவில்லை. ஏனெனில் அச்செயல் பகவானின் தாமரை பாதங்களில் செய்த ஒரு நேரடியான குற்றமாக இருந்திருக்கும். ஆனால் பிற்காலத்து கற்பனையாளர்கள் மாயாவாத தத்துவம் என்ற பெயரில் எவ்வித நல்ல நோக்கமும் இல்லாமல் சதுஸ்லோகி பாகவதத்துக்கு தேவையில்லாமல் வீண் உரைகளை எழுதுகின்றனர். இத்தகைய அத்வைதிகள் ஸ்ரீமத் பாகவதத்தை கையாள்வதை அதன் ஆசிரியரான ஸ்ரீல வியாச தேவரிலேயே தடை விதிக்கப்பட்டுள்ளனர். அறம், பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம் மற்றும் முக்தி ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஸ்ரீமத் பாகவத்தை அறிய முயல்வதற்கு ஸ்ரீல வியாசுதேவர் தடை விதித்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் அது அவர்களுக்குரிய வேத இலக்கியம் அல்ல. ஸ்ரீமத் பாகவம் 1.1.2 ஸ்ரீமத் பாகவதத்தின் உரையாடல்களில் மிகச்சிறந்தவரான ஸ்ரீபாத ஸ்ரீதர சுவாமி முக்திவாதிகள் அத்வைதிகள் ஸ்ரீமத் பாகவதத்தின் விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு நிச்சயமாக தடை விதிக்கிறார். இது அவர்களுக்குரிய இலக்கியம் அல்ல. இருப்பினும் இத்தகைய அங்கீகரிக்கப்படாத நபர்கள் பிடிவாதமாக ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்ள முயன்று ஸ்ரீபாத சங்கராச்சாரியாரும் செய்ய துணியாத குற்றங்களை செய்து விடுகின்றனர். இவ்வாறாக துன்பமயமான வாழ்வை தொடங்குவதற்கு அவர்கள் தங்களை தயார் செய்து கொள்கின்றனர். உத்தவர் சதுஸ்லோகி பாகவதத்தை நேரடியாக பகவானிடமிருந்து கற்றிருத்தால் என்பதை இங்கு குறிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தடவை பரமாம் ஸ்திதிம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஆத்ம ஞானத்தை மிகவும் இரகசியமான முறையில் பகவான் விளக்குகிறார். அன்புமயமான இத்தகைய ஆத்ம ஞானத்தை கற்றவின் பகவானின் பிரிவு துயரை எண்ணி உத்தவர் மிகவும் வருந்தினார். பகவான் சைத்தன்யராலும் உத்தவராலும் வெளிப்படுத்தப்பட்ட இத்தகைய உன்னதமான பிரிவுணர்ச்சி நிலைமையை ஒருவர் விழிப்புறச் செய்ய வேண்டும். இல்லையெனில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 4 மிக முக்கியமான ஸ்லோகங்களில் உண்மையான அர்த்தத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. பாகவதத்தின் பொருளை திரித்து கூறும் முறையற்ற செயலில் ஈடுபட்டு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இது கொஞ்சம் கவனமா இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். ஏன்னா இங்க சதுர்ஸ்லோகம் அப்படிங்கிறத மட்டும் இந்த அத்வைதவாதிகள் அவங்க எடுத்துட்டு அதுக்கு பலவிதமா அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த சதுர்ஸ்லோகங்கள் மேலோட்டமாக வேதங்களின் சொற்கள் மலர் சொற்கள் அதுல மயக்கப்படுறவங்க அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறுதி நிலையை அவங்க அடைய மாட்டாங்க. ஏன்னா வேதத்தின் இறுதி நோக்கம் பகவான் கிருஷ்ணரே. அப்ப பகவத்கீதை ஆகட்டும் பாகவதம் ஆகட்டும்
இப்ப பகவத்கீதையில பகவான் தனது திருவாயினால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பக்தர்களுக்கு அட்வைஸ் பண்றார். இப்ப பக்தி யோக முறை, ஞான யோக முறை, கர்ம காண்டம் எல்லாத்தையும் சொல்லி கடைசியில அர்ஜுனன் மூலமா நம்மளுக்கு புரிய வைக்கிறார். இது எல்லாத்தையும் விட சிறந்தது என் மேல தூய பக்தி செலுத்துவது, தூய அன்பு செலுத்துவது அப்படின்னு. அப்ப யார் ஒருவர் பகவத்கீதையை முறையாக புரிந்து கொள்கிறார்களோ அவங்கதான் பாகவதத்தை புரிந்து கொள்ள முடியும். பரமபுருஷராக பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டவர்களால் தான் பகவத்கீதையாகட்டும் பாகவதமாகட்டும் ரெண்டுமே புரியும். இல்ல தேவர் வழிபாட்டுல ஈடுபட்டுக்கிட்டு தேவர்களைத்தான் முழுமுதற் கடவுள் நம்புறவங்க யாருக்குமே, ஏன்னா இதுவும் கடவுள் தான் அதுவும் கடவுள் தான் அப்படின்னு பொத்தாம் பொதுவா பேசுறவங்களுக்கெல்லாம் பகவத்கீதையோ பாகவதமோ புரியாது. ஏன்னா இது மிக உயர்ந்த நிலை. அப்ப இதுக்கு பௌதிக கல்வியை படிச்சவங்க எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம் அதனால நாங்க புரிஞ்சுக்கோங்கிறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பௌதிக கல்விக்கும் இந்த ஆன்மீக ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. படிக்காதவர்கள் கூட தூய மனதுடன் இதை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் பக்தியில உன்னத நிலையில இருக்கிறாங்க. ஆனா படிச்ச முட்டாள்கள் நாங்க நிறைய பௌதிகத்துல படிச்சிருக்கிறோம், நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு இந்த ஆன்மீகத்துல அவங்க ரொம்ப கீழ்ப்படியில இருப்பாங்க. இப்ப ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் அவர் அத்வைதி, வெளிப்புறமா அத்வைதி. ஆனா ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் யாரு அப்படின்னா பகவான் சிவனோட அம்சம்தான். அப்போ பகவான் அந்த சிவபெருமான் பகவானுடைய கட்டளைப்படி அந்த அவதாரத்தை எடுத்து புத்தர் சொல்லிட்டு போன அந்த தத்துவங்களை எல்லாம் அவர் வீழ்த்துறதுக்காக, ஏன்னா புத்தர் ஒரு பேசிக் மட்டும் கொடுத்துட்டு போனார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல. ஏன்னா அப்ப உயிர்கொலைகள் அதிகமா இருந்தது. பிராமணர்கள் கூட அதிகமா யாகம் பண்ணி அதுல கொலை செஞ்சு அந்த மிருகங்களை சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நிலையில பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அதனால சிவன் வேதங்கள் சொல்றதெல்லாம் பொய், புத்தர் வேதங்கள் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அடிப்படை தர்மத்தை மட்டும் சொல்லி கொடுத்தார். உயிர்கொலை பண்ணுவது கூடாது, ஆசையே துன்பத்திற்கு காரணம், எல்லாம் உண்மையே பேசணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்லி வேதங்கள் எல்லாம் உண்மைதான் சொல்றதுக்காக மறுபடியும் இன்னொரு அவதாரமா சிவன் ஆதி சங்கரரா வர்றார். அப்போ அங்க அத்வைதம் அப்படிங்கிற கொள்கையை அவர் நிலைநாட்டுகிறார். அத்வைதம் அப்படின்னா எல்லாம் ஒன்று, நீயும் கடவுள் தான் நானும் கடவுள் தான், அப்ப எல்லாருமே மறைஞ்சா கடவுள் ஆகலாம் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு வந்தார். ஆனா வெளிப்படையா அப்படி சொன்னாரோ தவிர அவர் உட்புறமாக, ஏன்னா அது பகவான் கட்டளைக்கு பணிந்துதான் அப்படி சொல்றார். ஆனா உட்புறமா அவர் பகவான் பரம புருஷர், பகவான் கிருஷ்ணரே அப்படின்னு சொல்றார். அதனால்தான் அவர் பஜகோவிந்தம் ஏற்றார். பகவத்கீதா கிஞ்சி அந்த ஸ்லோகம் நாம் அடிக்கடி சொல்லுவோம். பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சத்ருப்பியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனனி ஜடரே சயனம் இகு சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாரிமுஹார் பாஹி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. இது ஒரு ஸ்டான்ஸா தான், இது மாதிரி நிறைய பாடியிருக்கார். அப்ப பரமபுருஷ பகவானாக கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டதுனால்தான் அவர் இந்த மாதிரி பாடியிருக்காரு. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா அத்வைதத்தை ஸ்தாபித்து மக்களை ஒரு படி மேல ஏத்துறது. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமானுஜாரியார் வந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயத்தை கொண்டு வந்தார். முழுமுதற் கடவுளாக விஷ்ணுவை அவர் வழிபட எல்லாருக்கும் போதித்தார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இப்படி அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், அச்சிந்திய பேத அபேத தத்துவம், இப்படி படிப்படியா வளர்ந்தது கொள்கைகள். ஏன்னா மக்களுக்கு ஒரே அடியா புரிய வைக்க முடியாது. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க அந்த கொள்கைகளை நிலைநாட்டுறாங்க. அப்ப இங்க
நிறைய பேர் அந்த சதுர் ஸ்லோகங்களுக்கு தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டு அவங்க கற்பனையிலேயே வாதாடுறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஏன்னா பாகவதம் வந்து எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றமோ தர்ம அர்த்த காம மோக்ஷ அதையெல்லாம் கொண்டது கிடையாது. முழு முதற் கடவுளை பற்றிய உம் முழுமையான உண்மையை பறைசாற்றக்கூடியது பாகவதம். எல்லா வேதங்கள் கிரந்தங்களுடைய சாரம் பாகவதம். அதனால ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து தனியா ஒரு பாஷ்யம் தேவைப்படல, பாகவதமே போதும் அப்படின்னு சொல்லிட்டார். மற்ற இதுக்கெல்லாம் நாம பாஷ்யங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு ஒரு பாஷ்யங்கள் இருக்கும். அடுத்தது பதம் 21. சோஹம் தத்தர்ஷனாக்லாத வியோகார்த்தியுத பிரபோ கமிஷ்யே தைதம் தஸ்ய பதர்யாஸ்ரம மண்டலம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு தொகுத்து வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் கே ஜெய். அன்பிற்குரிய விதுரரே, அவரது தரிசனத்தால் கிடைக்கும் ஆனந்தத்தை பெற முடியாமல் இப்பொழுது நான் பித்தனை போல் ஆகியிருக்கிறேன். இதை தவிப்பதற்காகவே பகவானால் உபதேசிக்கப்பட்டபடி இப்பொழுது நான் இமாலயத்தில் உள்ள பத்ரிகாஸ்திரமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். பொருளுரை: உத்தரவை போன்ற தூய பக்தர் ஒருவர் பிரிவினாலும் சந்திப்பாலும் ஏற்படும் இருவகையான அவகாசங்களால் எப்பொழுதும் பகவானுடன் உறவு கொண்டிருக்கிறார். தூய பக்தர் நொடி பொழுதும் பகவானின் உன்னத தொண்டிலிருந்து விலகி இருப்பதில்லை. பகவானுக்கு தொண்டு செய்து கிடப்பதே தூய பக்தரின் முக்கிய கடமையாகும். பகவானின் பிரிவை உத்தவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே பகவானின் கட்டளை கீழ்ப்படிந்து பத்திரகாஸ் மரத்தை நோக்கி அவர் புறப்பட்டார். ஏனெனில் பகவானின் கருணைக்கும் பகவானுக்கும் வேறுபாடில்லை. பகவானின் கட்டளை நிறைவேற்றுவதில் ஒருவர் ஈடுபட்டுள்ளவரை பகவானின் உண்மையான பிரிவுக்கு இடமில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப தூய பக்தர் போன்ற உத்தவருக்கு எல்லாம் வந்து பிரிவு கிடையாது. எப்பவுமே பகவானை விட்டு பிரிந்திருக்கிறதுங்கிறது கிடையாது. இருந்தாலும் நேரடியாக காண்பதை விட அவங்க பிரிந்திருக்கும் போது அதிகமா அந்த உள்ளத்துல பகவானுடைய ஞாபகம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால அந்த விப்ரலம்ப பாவம், எப்படி நாம வந்து ஒரு மகன் கிட்ட இருக்கும்போது கூட திட்டிட்டு இருப்போம், கொஞ்சுவோம், அடிப்போம், பாசங்கள் பல விதத்துல வெளிப்படுத்துவோம். ஆனா அவன் பிரிந்து ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் 4 நாள் இருந்துட்டான்னா அந்த வீடோ விரோச்சுன்னு இருக்கும். அந்த மகன் இல்லாம அவனை பத்தி இப்ப சாப்பிட்டானா, இப்ப குளிச்சானா, இப்ப என்ன பண்றானோ அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க ஒரு தாய். அது போல இங்க பிரிவு துயரம் அவருக்கு வந்து பகவானோட ஞாபகத்தை இன்னும் மேலும் அதிகரிக்குது. அப்ப உத்தவர் போன்ற தூய பக்தர்களுக்கு என்றுமே பகவானை பிரிவது என்பது கிடையாது. ஏன்னா இங்க மனதாலும் நினைவாலும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் சேர்ந்திருந்தாதான் அன்புன்னு கிடையாது. அப்போ அன்பு கொண்டவர்கள் நம்மை பிரிந்தாலும் அந்த அன்பு பல மடங்கு பெருகுது. அப்ப போன ஸ்லோகத்துல நாம ஒரு டிஸ்கஷன் மறந்துட்டோம். அதாவது 1.1.2 பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த கைத்தவ தர்மம் அப்படின்னு. அந்த கைத்தவ தர்மம் அப்படின்னா பாகவத தர்மம் தான் உண்மையானது. கைத்தவ தர்மம் அப்படிங்கிறது மற்ற நூல்கள் எல்லாம் அவசியமே கிடையாது. பாகவதம் படிக்கிறவங்களுக்கு வேற புராணங்கள், இதிகாசங்கள், 108 உபநிஷங்கள் இதெல்லாம் நான் போய் படிக்கிறேங்கிற அவசியமே வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா வேத புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷங்கள் அனைத்தினோட சாரமே பாகவதம். தர்ம புரோஜித கைத்தவோ அத்திர பரமோ நிர்மத் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரேரீஸ்வர சத்யோ ஹிருதய அவருத்தியதே அத்திர கிருதிபி சுஷுஷு தஸ்ஸனாத் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பௌதிக நோக்கங்கள் கொண்ட எல்லா மத சடங்குகளையும் முற்றிலும் விலக்கி பூர்ண இதய தூய்மை உடையவர்களான பக்தர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த உண்மையை இந்த பாகவத புராணம் விவரிக்கிறது. இப்ப பௌதிக நோக்கமெல்லாம் இங்க கிடையாது, மத சடங்குகளும் கிடையாது. அதெல்லாம் விலக்கி தூய்மையுடைய பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியது. இப்ப பௌதிகமா இங்க வந்து பாகவதம் படிக்கிறதுனால எனக்கு பாருங்க இன்னைக்கு லாபம் வருது, பாகவதம் படிக்கிறதுனால அப்படி கிடையாது. பகவானை பற்றி கேட்பதில் ஒரு ஆர்வம், அதுதான் தூய பக்தர்களோட அடையாளம். எனக்கு பாகவதம் படிக்கிறதுனால பாருங்க எங்க வீட்டுல நல்லது நடக்குது, இந்த மாதிரி நோக்கத்தோட பாகவதம் படிக்க வரவங்க நிலைத்திருக்க முடியாது. ஒரு 4 நாளைக்கு வரலாம், அப்புறம் போயிடுவாங்க, கிளாஸ் விட்டு போயிடுவாங்க. அப்போ எப்பவுமே பகவானுடைய பேரன்பில் ஈடுபட்டிருக்கிற பக்தர்களுக்குத்தான் இது மேலும் மேலும் சுவையை அதிகரிக்கக்கூடியது.
ஏன்னா எப்பவுமே எதிர்பார்ப்பில்லாத அன்புதான் தூய்மையானது. நீ இதை கொடுத்தா நான் இதை கொடுக்குறேன், அது அன்பு கிடையாது, அது வியாபாரம். இப்போ நான் நான் ஒரு gift கொடுத்தேன் அப்படின்னா அது திருப்பி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது அதுக்கு பேரு அன்பு இல்ல, அது ஒரு எதிர்பார்ப்புடன் செய்யப்படுவது. அப்ப பகவானிடம் எதையும் எதிர்பார்க்காம, அப்ப பாகவத கதைகளை திரும்ப திரும்ப கேட்கறது, பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலைகள் இதை கேட்பதன் மூலமா நம் உள்ளம் தூய்மை அடைந்து பகவானிடம் அன்பை மேலும் மேலும் பெருகச் செய்வதற்காக பாகவதம் படிக்கணுமே தவிர, பாகவதத்தினால எங்க வீட்டுல இருக்கிற அந்த எனர்ஜிஸ், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அதுக்காக நான் படிக்கிறேன், என் துன்பங்கள் போக படிக்கிறேன், என்னோட இன்பத்துக்காக படிக்கிறேன், இப்படி நான் எனது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம பாகவதம் படிக்கப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும். பகவானுக்காக, பகவானுக்கு இன்பமூட்டுவதற்காக. என் குழந்தைக பாரு என்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நம்ம கூட பகவான் இருக்கிறார், அவருக்கு தெரியும் யார எந்த மோட்டிவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு. என் குழந்தைக இப்ப ஒரு தாய் தந்தையை பற்றி புகழ்ந்து ஒரு குழந்தைக வந்து ஒரு ரூம்ல உட்காந்து கதவை சாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜன்னல் வழியா அந்த தாய் தந்தை வந்து கேக்குறாங்க, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு வந்து நான் அது வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும், எங்க அப்பாவை நல்லா வச்சுக்கணும். கேட்கும் போது அந்த தாய் தந்தையருக்கு எவ்வளவு குளுமையா இருக்கும். அது போல இங்க நம்ம பகவானை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அவரது புகழெல்லாம். ஆனா பகவான் நம்ம கிட்டவே இருக்கார், ஆனா சூட்சுமமா இருக்கார். நம்ம முன்னாடி வந்து சங்கு, சக்கரம், கதை, ஆயுதம் அப்படின்னு மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம ஆக்டர் மாதிரி வந்து நிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா பகவான் கலியுகத்துல அப்படி தோன்ற மாட்டார். நம்ம கையிலேயே பாகவதங்கிற அந்த ஸ்கந்தத்தை வச்சிருக்கிறோம். பிராணர்கோ அதுனோதிதக. அப்ப பிராணங்கள் மூலமாக பகவான் இந்த கலியுகத்துல வந்திருக்கார். இப்படி பகவான் நமக்குள்ள பரமாத்மாவா இருக்கார். சோ யாருமே நினைக்க வேண்டாம் பகவான் நம்ம கிட்ட இல்லைன்னா, பாகவதத்தை கையில எடுத்தோடனே நம்ம கிட்ட வந்துருவார். அப்ப எல்லோருடைய நன்மைக்காகவும் மாயிலிருந்து பிரித்தறியப்படும் நிஜமான நிலையே பரம உண்மையாகும். மாயையிலிருந்து பிரித்தடிக்கப்படும் நிஜமான நிலை. அப்ப மாயையோட கலந்திருக்கிறது தான் இங்க நம்மளுடைய கலப்பட பக்தி, மிஸ்ர பக்தி. ஆனா அதிலிருந்து பிரித்தறியப்பட வேண்டும். அத்தகைய உண்மை மூவகை துன்பங்களை கலந்தறி செய்கிறது. அக்லேஷங்கள், மூவகை கிளேஷங்கள், அத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக கிளேஷங்கள். இப்ப மகாமுனிவரான வியாசதேவரால் அவரது முதிர்ந்த நிலையில் தொகுக்கப்பட்ட இந்த அழகிய பாகவதம் ஒன்றே இறை உணர்வை உண்டாக்க போதுமானது. வேற எந்த சாஸ்திரத்திற்கும் என்ன அவசியம் உள்ளது? அப்ப இறை உணர்வை தேடுபவர்கள் பாகவதத்தை அடைக்கலம் அடைய வேண்டும். பக்த பாகவதர் புத்தக பாகவதம். பாகவதத்தை அறிந்த அந்த பக்த பாகவதரிடம் கேட்டு தெரிந்து நாம சரண்டர் ஆகணும். அப்ப 2 நிலையில பாகவதத்தை தானாக அறிய முற்படுவது வந்து ரொம்ப ஒரு கீழான நிலைமை. ஏன்னா நாம எல்லாமே வந்து பாகவதத்தை டைரக்டா புரிஞ்சுக்க முடியாது. அப்போ பக்த பாகவதரை அணுகணும். அதன் மூலமா புத்த பாகவதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. இப்ப பாகவதத்தின் செய்தியை ஒருவர் கவனத்துடனும் பணிவுடன் கேட்டவுடனேயே அறிவை பண்படுத்தும் இம்முறையால் அவருடைய இதயத்திற்குள் பரமபுருஷர் நிலை பெறுகின்றார். இப்ப பரமபுருஷர் நிலைநிறுத்தப்படுறார் பாகவதத்தை பணிவுடன் கேட்கும் போது. அப்ப பரமபுருஷர் நம்ம தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா பாகவதத்தை தொடர்ந்து கேட்கும்போது. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. சரி, அடுத்தது பதம் 22. யத்ர நாராயணோ தேவோ நரஸ்ச பகவான் ரிஷிஹி மிருது தீவிரம் தபோ தீர்க்கம் தேபாதே லோக பாவனௌ. ஹரே கிருஷ்ணா ஹரே நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. யசோதா மாதாஜி படி, மீனா மாதாஜி படி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பத்திரிகாசிரமத்தில் நாராயண ரிஷிகளாக அவதரித்த பரமபுருஷர் அனைத்து ஜீவன்களின் நன்மைக்காக புரதான காலத்திலிருந்து கடும் தவங்களை மேற்கொண்டு வருகிறார். பொருளுரை. நாராயண ரிஷிகளின் வசிப்பிடமான இமாலயத்தில் உள்ள பத்திரிகாசிரமம்
இந்துக்களுக்குரிய மிக சிறந்த புண்ணிய யாத்திரை தலமாகும். இன்றும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தியுள்ள இந்துக்கள் அங்கு சென்று நாராயணர்களாக அவதரித்துள்ள பகவானுக்கு மரியாதை செலுத்துகின்றனர். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் புண்ணிய தலம் முத்தவரை போன்றதொரு புண்ணிய புருஷரால் தரிசிக்கப்பட்டு வந்தது என்பதும் அச்சமயத்திலேயே அந்த இடம் மிக மிக பழமை வாய்ந்ததாக கருதப்பட்டது என்பதும் தெளிவாகிறது. இத்தலம் கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதும் பனிக்கட்டியாலால் மூடப்படும் இமாலயத்தின் கடினமான மலை பிரதேசத்திலும் இருப்பதால் சாதாரண மக்களால் அந்த இடத்திற்கு செல்வது மிகவும் கடினம். கோடை காலத்தில் ஒரு சில மாதங்களின் பொழுது மிகவும் சௌகரியமாக நிலையில் மட்டுமே மக்களால் அந்த இடத்திற்கு சென்று தரிசிக்க முடியும். ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்களை பிரதிநிக்கும் பகவானின் 4 ராஜ்யங்கள் தாமங்கள் உள்ளன. அவை பத்ரிகாசிரமம், ராமேஸ்வரம், ஜெகநாத் பூரி மற்றும் துவாரகை என்பவையாகும். உத்தவரை போன்ற பக்தர்களின் அடிசுவடுகளை பின்பற்றும் விசுவாசமுள்ள இந்துக்கள் ஆன்மீக தன்னுணர்வை பெறும் நோக்கத்துடன் இன்னும் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் வருகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நரநாராயண ரிஷியாக பகவான் பரமபுருஷர் அவதரிக்கின்றார். நர அப்படின்னா மனிதன், நாராயண அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இப்ப பத்திரிகாசிரமம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஸ்தலம். இன்னைக்கும் கூட நாம பத்திரிகாசிரமத்திற்கு நிறைய இந்துக்கள் அப்படின்னா சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் அங்க வந்து யாத்திரை போறாங்க. அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உத்தவர் வந்து இந்த புனித ஸ்தலத்தை தரிசிக்க போறாரு. எதற்காக அப்படின்னா அங்குள்ள முனிவர்களிடம் பகவானை பற்றி விசாரணை செய்வதற்காக பகவானாலேயே உத்தவர் வந்து அங்க அனுப்பப்படுறார். அப்ப நரநாராயண ரிஷி போன்ற பல முனிவர்கள் வந்து அங்க தவத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப புனித ஸ்தலங்கள் எல்லாம் போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து இந்த வீரியம் அதிகமா இருக்கும் மற்ற ஸ்தலங்களை விட. ஏன்னா பகவானுடைய புனித தாமம் பகவானிலிருந்து வேறுபட்டது கிடையாது. அப்போ அங்க போனோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அங்க போன நல்ல எண்ணங்கள் உடையவர்களுக்கு மேலும் அது பல மடங்கு பெருகும். தீய எண்ணம் உடையவங்களுக்கு அந்த பாவம் பல மடங்கு பெருகும். இப்ப புண்ணிய ஸ்தலங்கள் போகும்போது அந்த உணர்வை மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். சாதாரண உணர்வோட முக்குணங்களோட நாம அங்க போகக்கூடாது. அங்க போகணும் அப்படின்னா நம்ம மனதை முதல்ல தயார்படுத்திக்கணும். சும்மா யாத்திரை போறோம், டூர் போறோம், அங்க போய் பராக்கு பாக்குறோம், பொருட்களை வாங்குறோம், பர்ச்சேஸ் பண்றோம், சண்டை போடுறோம், சாதாரணமா இங்க இருக்கிற மாதிரி அங்கேயே இருந்துட்டு வந்தோங்கிறது கிடையாது. புனித யாத்திரை போறதுக்கு முன்னாடி நம்ம உடலாலும் மனதாலும் நம்மை வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது எவ்வளவு பாவம் பண்றோமோ அது பல மடங்கு பெருகும், எவ்வளவு புண்ணியம் பண்றோமோ அது பல மடங்கு பெருகும். அப்போ அந்த காலத்திலேயே உத்தவர் பகவானை நேரில் தரிசித்தவர். அப்போ உத்தவர், விதுரர் இவங்க எல்லாம் ஏன் யாத்திரை போறாங்க? பகவானே நேரா இருக்காரு, ஏன் யாத்திரை போகணும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் இங்க பாகவத்துல விடை இருக்கு. அப்ப பகவானை நேரில் சந்திக்கின்ற வாய்ப்பு சந்திக்கின்ற அந்த சூழ்நிலையில நான் இல்லை, ஏன்னா நான் அவ்வளவு பெரியவன் கிடையாது அப்படின்னு தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு இன்னும் எனக்கு அந்த இத வந்து உயர்த்திக்கணும், என்னுடைய தன்மையை என்னோட நிலையை உயர்த்திக்கணும் அப்படின்னா நான் புனித யாத்திரை போகணும், அங்க தீர்த்தங்கள்ல எல்லாம் நீராடணும். அப்போதான் எனக்கு வந்து பகவானுடைய இன்னும் பகவான் அருகிலேயே இருந்தாலும் அவரை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் அதிகமா பெருகும். அதனால என்னோட குவாலிஃபிகேஷனை அதிகம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க யாத்திரை போறாங்க. அப்ப தன்னைத்தாளே தாழ்த்தி கொள்ளும் பக்தர்கள் தான் மிக உயர்ந்த நிலையில பகவானை அடையிறாங்க. அப்போ நான் பெரிய பக்தன் அப்படின்னு இங்க யாரும் சொல்லிக்கிறது கிடையாது. அப்படி சொல்றவங்க பக்தர்களும் கிடையாது. பதம் 23. ஸ்ரீ சுக உவாச்ச இதி உத்தவாதுபகர்ண்ய சுக்ருதாம் துஸ்ஸகம் வதம் ஞானேன சமயத் சக்தா சோகம் உத்பதிதம் புதஹ. மாதாஜி படிக்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்தே படிங்க. தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோசாமி கூறினார், தமது நண்பர் மற்றும் உறவினர்களின் அழிவை பற்றி கேள்விப்பட்டதும் விவேகியான விதுரர் தமது உன்னத அறிவின் வலிமையினால் தம் சோகத்தை போக்கிக் கொண்டார். பொருளுரை.
குருட்சேத்திர யுத்தத்தின் பயனாக விதுரரின் நண்பர்களும் உறவினர்கள் அழிந்தனர் என்றும் யது வம்சம் அழிந்தது என்றும் பகவான் மறைந்தார் என்றும் விதுரரிடம் அறிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்த தற்காலிகமாக அவரை சோகத்தில் ஆழ்த்தின. ஆனால் அவர் உன்னத ஞானத்தில் மிகவும் முன்னேறி இருந்ததால் வேகத்தினால் தம்மை சமாதானப்படுத்திக் கொண்டார். பகவத்கீதை குறிப்பிடுவது போல தேக உறவு முறைகளுடனான தமது நீண்ட சுவாசத்தின் காரணத்தால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மரணத்தால் சோகம் ஏற்படுவதில் சிறிதும் ஆச்சரியமில்லை. ஆனால் இத்தகைய சோகத்தை உயர்ந்த உன்னத அறிவை கொண்டு அடக்கும் கலையை ஒருவர் கற்றறிய வேண்டும். உத்தரவருக்கும் விதுரருக்கும் இடையிலான கிருஷ்ணரை பற்றிய உரையாடல் சூரியன் மறையும் வேளையில் துவங்கியது. உத்தரவரின் சகவாசத்தினால் விதுரர் இப்பொழுது இன்னும் அறிவு முதிர்ச்சி பெற்றவரானார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இங்க வந்து பிரிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா பௌதிகவாதிகள் பிரியும் போது பௌதிகமான எண்ணங்களை கொண்டவங்களா இருக்காங்க. ஆன்மீகவாதிகள் பக்தரை பிரியும் போது பக்தர்கள் வந்து அந்த பக்தி உணர்ச்சியின் அந்த பிரிவின் ஏக்கத்தை அவங்க அடையிறாங்க. இப்ப பக்தர்கள் பிரிவது என்பது இப்ப ராமர் கூட சீதையை பிரிந்த போது அழுகிறார். சாதாரண மனிதரை போல அழுது மரங்கள் கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, குருவி மிருகங்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, என் சீதையை பாத்தீங்களா, சீதையை பாத்தீங்கன்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரமபுருஷ பகவான் எதுக்காக இப்படி அழுகணும் அப்படின்னு மேல இருந்து கைலாயத்துல இருந்து பார்வதி தேவி பாக்குறாங்க. இவர் நிஜமாவே பரமபுருஷர் தானா? ஏன்னா இது ஒரு பிரிவு என்கிறது ரொம்ப சாதாரணம் தானே. உடலை பிரிவது அப்படிங்கிறது. அப்ப சீதா தேவி பிரிஞ்சுட்டு இவன் ஏன் அழுகணும், இவர் பரமபுருஷர் தானா இல்ல சாதாரண மனிதரா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்ப சிவபெருமான் சொல்றது, வேண்டாம் இப்படி சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி அப்படியும் கேட்காம உமாதேவி சீதையை போல வேடம் அணிந்துட்டு வர்றாங்க. அப்ப ராமர் முன்னாடி அவங்க வந்து சாதாரணமா நிற்கும் போது அவர் கேட்கிறார், உமாதேவி இங்கெங்க வந்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வெக்கித்து போயிடுறாங்க. ரொம்ப வெக்கமடைஞ்சு போயிடுறாங்க. பரமபுருஷரையே சோதிக்க நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவான் சீத்தையை பிரிந்ததுனால அழுகல, வெளிப்புறமாக ஒரு பக்தை. சீத்தை அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மனைவி. ஆனா பகவானுக்கு ஆண் பெண் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே பக்தர்கள் என்கின்ற நிலையில உருவ நிலையில இருக்காங்க. வெளிப்புற உருவத்தை அவர் பார்க்கறது இல்ல. அந்த பக்தர் அப்படிங்கிற தோற்றம் எல்லாருக்குமே ஆன்மீக நிலையில இருக்கு. அதுக்கப்புறம்தான் உருவம் எல்லாம் அவங்கவுங்களுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலையில சாந்த சக்கிய வாத்சல்ய அந்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி உருவம் எடுக்கிறாங்க. ஆனா முதல் நிலை என்ன? பக்தன் அப்படிங்கிறது. அப்ப அந்த அன்பு பரவச நிலையை அவர் அனுபவிக்கிறார் தவிர உருவத்தை அல்ல. அப்ப சீத்தை என்கின்ற பக்தர் அந்த நிலையில அவர் பக்தரை பிரிந்ததுனால அழுகிறார், அந்த உணர்ச்சியினால் அழுகிறார். அப்ப பகவான் எதற்கு அழுகிறார் அப்படிங்கறது பார்வதி தேவிக்கு இப்ப புரிஞ்சுது. அப்ப சிவபெருமான் கேட்கிறார், இப்ப புரிஞ்சுதா உனக்கு? நான் வேண்டான்னு சொல்ல போனேன்ல அப்படின்னு. அப்போ பார்வதி தேவி கூட துர்காங்கிற நிலையில முக்குணங்கள்ல இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அடுத்தது பதம் 24. சதம் மகாபாகவதம் விரஜந்தம் கௌரவர்ஷபஹ விஸ்ரம்பாத்யதத்தேதம் முக்கியம் கிருஷ்ண பரிக்ரஹே. ஹரே கிருஷ்ணா. படிக்கிட்டீங்களா மாதாஜி? படிக்கிறோம் நாங்க. படிக்கிறோங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஓகே. மொழிபெயர்ப்பு. பகவத் பக்தர்களுக்கிடையில் முக்கியமானவரும் மிகவும் அந்தரங்கமானவருமான உத்தவர் புறப்பட்டு செல்லும் பொழுது விதுரர் அன்புடனும் வினயத்துடனும் அவரிடம் கேள்விகள் கேட்டார். பொருளுரை. விதுரர் உத்தவரை விட வயது மூத்தவர் ஆவார். குடும்ப உறவின்படி உத்தவர் கிருஷ்ணரின் சமகாலத்திய சகோதரர் ஆவார். அதே சமயம் விதுரர் கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கு இணையான வயதுடையவராக இருந்தார். உத்தவர் வயதில் இளையவராக இருந்த போதிலும் பகவானின் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியவராக இருந்தார். எனவேதான் இங்கு அவர் பகவானின் பக்தர்களிலேயே தலைமையானவர் என்று விளக்கப்படுகிறார். விதுரர் இதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்ததால் உத்தவரை உயர்ந்தவராக மதித்து அவருடன் உரையாடினார். இரு பக்தர்களுக்கிடையிலான விவகாரங்கள் இப்படித்தான் அன்பும் மரியாதையும் கொண்டவையாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க
பக்தியில வந்து உயர்வு தாழ்வு, கருப்பு வெள்ளை, பெரியவர் சிறியவர் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. மிக நம்மை விட வயதில் குறைந்தவர்கள் கூட பக்தியில மேன்மையான நிலையில இருக்கலாம். அப்ப அந்த பக்தரிடம் வந்து மிகவும் தாழ்மையுடன் நம்ம பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். இவங்க வயசுல சின்னவங்க, என்னை விட வயசுல சின்னவங்க கிட்ட மூத்தவனான நான் எப்படி கேட்கறது இல்ல அப்படிங்கிறத வேறுபாடு எல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா பக்தர்கள்ல பக்தி தான் முக்கியம். அப்ப இங்க வந்து உத்தவர் வயதுல சிறியவராக இருந்தாலும் விதுரரை விட, விதுரர் வந்து உத்தவரிடமிருந்து பகவானை பற்றி நிறைய ரகசியங்களை கேட்டு தெரிந்து பக்தி தொண்டுல முன்னேறிய நிலையில் இருக்கிற அந்த உத்தவரை வந்து வணங்கி அந்த உரையாடலை நடத்திட்டு இருக்காரு. அடுத்தது பதம் 25. விதுர உவாச்ச ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் யத் ஆஹ யோகேஸ்வர ஈஸ்வரஸ்தே வக்தும் பகவான் நோ ரிஹதி யத்தி விஷ்ணோர் பிரத்யாஸ்வ பிரத்யார்த்த கிருத்தச்சரந்தி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதா, சாந்தி மாதா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. விதுரர் கூறினார், உத்தவரே, பகவான் விஷ்ணுவின் தொண்டர்கள் பிறருக்கு நன்மை புரிவதற்காக சஞ்சரிப்பதால் பகவானாலேயே உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை தயவு செய்து எனக்கு விவரிக்கும்படி வேண்டுகிறேன். பொருளுரை. பகவானின் தொண்டர்கள் உண்மையில் சமூகத்தின் தொண்டர்கள் ஆவர். மனித சமூகத்திற்கு உன்னத ஞானத்தை அளிப்பதை தவிர வேறு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஜீவராசிகளுக்கு பகவானிடம் உள்ள உறவை பற்றியும் அந்த உறவு முறையில் உள்ள செயல்களை பற்றியும் மனித வாழ்வின் இறுதி நோக்கத்தை பற்றியும் மக்களுக்கு உபதேசிப்பதில் மட்டுமே அவர்கள் விருப்பம் கொண்டுள்ளனர். மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அடைய உதவக்கூடியது இந்த அறிவுதான். உண்ணுதல், உறங்குதல், உணர்தல் மற்றும் அஞ்சுதல் எனும் உடல் நிலைகளை பற்றிய அறிவு நிலையற்றதாகும். ஒரு ஜீவராசி உண்மையில் இந்த ஜட உடல் அல்ல. அவன் பரம ஜீவனின் நித்தியமான ஒரு பின்ன பகுதி ஆவான். எனவே அவனுடைய ஆத்ம ஞானத்தை விழிப்புறச் செய்வது அவசியம். இந்த அறிவு இல்லாமல் மனித வாழ்வு அர்த்தமற்றதாக உள்ளது. பொறுப்புள்ள இந்த வேலை பகவான் விஷ்ணுவின் தொண்டர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளதால் அவர்கள் மண்ணுலகிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள கிரகங்களிலும் சஞ்சரிக்கின்றனர். இவ்வாறாக பகவானிடமிருந்து நேரடியாக உத்தவரால் பெறப்பட்ட அறிவு மனித சமூகத்திற்கு இடையில் பரப்புவதற்கு தகுதியுடையதாகும். குறிப்பாக பகவானின் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியுள்ள விதுரரை போன்றவர்களுக்கு இந்த உன்னத ஞானம் புகப்பட்டத வேண்டும். உண்மையான உன்னத ஞானம் பகவானிடமிருந்து உத்தவருக்கும் உத்தவரிடமிருந்து விதுரருக்கும் சீட பரம்பரையில் இறங்கி வருகிறது. இத்தகைய உன்னத ஞானத்தை பெயரளவேயான பௌதீக பண்டிதர்களின் குறையுடைய கற்பனை முறையினால் அடைவது சாத்தியமல்ல. விதுரர் பரமாம் ஸ்திதி எனப்படும் மிகவும் ரகசியமான அறிவை உத்தவரிடமிருந்து அறிய ஆவல் கொண்டார். விதுரர் உத்தவரை விட வயதில் மூத்தவர் என்ற போதிலும் உன்னதமான உறவு முறையில் உத்தவரின் சேவகர் ஆக அவர் விரும்பினார். உன்னதமான சீட பரம்பரை என்னும் இம்முறை பகவான் சைதன்யர்களால் கற்பிக்கப்பட்டது. ஒருவர் ஒரு பிராமணனாகவோ அல்லது சூத்திரராகவோ ஒரு குடும்பஸ்தராகவோ அல்லது ஒரு சன்னியாசியாகவோ இருந்தாலும் அவர் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் நன்கு பரிச்சயம் உள்ளவராக இருப்பாரானால் அவரிடமிருந்து உன்னத ஞானத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் சைதன்யர் அறிவுரை கூறுகிறார். கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்திருப்பவர் உண்மையில் ஒரு தகுதியுள்ள ஆன்மீக குரு ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நம்மள பக்தியில வந்து மிகவும் முன்னேறிய நிலையில் குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம், உத்ரோபஸ்த வேகம், ஏகான்வேதான்யோ விஷகேத தீர அப்படின்னு தங்கள் புலன்களை அடக்கியவர்கள். அவங்கதான் குருவா இருக்க முடியும். அவங்கதான் உலகம் முழுவதற்கும் சீடர்களை ஏற்கும் தகுதியுடையவர்கள். வாச்சோ அப்படின்னா பேச்சின் வேகம், வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், மனதுடைய வேகம். ஏன்னா மனது வந்து எப்போதும் அலைப்பாயக்கூடிய சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற மாதிரி மனசு அடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதையும் அடக்கியவர்கள் அந்த குருமார்கள். வாச்சோ வேகம், மனச குரோதோ, குரோதம்னு கோபம். நம்மளுக்கெல்லாம் கோபம் வந்தா
சாதாரணமா பார்த்தா நாம நார்மலா இருப்போம். ஆனா கோபம் வந்துட்டா நம்மளுடைய மறுமுகம் தெரிய ஆரம்பிச்சிடும், மறுபுறம். ஏன்னா கோபத்துல என்ன வார்த்தைகள் பேசுறோம், முகம் எப்படி விகாரமாகின்றது. ஏன்னா கோபம் அப்படிங்கிறது நம்ம நாடி நரம்புகளை எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்போ ஒரு நிமிஷம் கோவப்பட்டா நீங்க வந்து 10 நாட்களை இழக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. அப்போ அந்த கோபத்தினால நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் ரொம்ப சஞ்சலம் அடையிறது. அதனுடைய சக்தி எல்லாம் விரயமாகுது. கோவப்பட்டீங்க அப்படின்னா நீங்க மனசால நினைக்கிற எல்லா செயல்களும் தடுமாறும். கோவத்துல இருக்கிறப்ப யாரும் நல்ல செயல்களை செய்ய முடியாது. ஏன்னா அது ரஜோகுணம் தமோ குணத்துக்கு நம்மளை கொண்டு வந்துரும். குரோதோத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷேதி அப்படின்னு பல விளைவுகளை கொடுக்கக்கூடியது. புத்தியெல்லாம் நாசம் பண்ணி நம்மளை தடுமாற வச்சு தவறான செயல்கள் எல்லாம் செய்ய வைக்கிறது. அப்போ இந்த குருவானவர் அப்படி கிடையாது. அவர் வந்து சமூகத்தின் உண்மையான தொண்டனா இருப்பார். நான் தொண்டு செய்யறேன் நிறைய பேர் செய்வாங்க. புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க, கல்விக்கு பணம் கொடுப்பாங்க, மருத்துவத்துக்கு பணம் கொடுப்பாங்க, துணிகள் கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மையான தொண்டல்ல. அதெல்லாம் வந்து வெளிப்புறமானது, உடலுக்குரியது. அந்த உடலே அழிய போகுது. ஆனா உடலுக்குரிய பொருளை நான் தர்றேன் அப்படின்ட்டு நிறைய அன்னதானம் பண்றது, இதெல்லாம் வந்து என்னதான் நீங்க உடலுக்கு கொடுத்தாலும் அந்த உடல் வந்து அழியக்கூடியது. என்னைக்கு இருந்தாலும் அது இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல 10 வருடம் கழித்தோ இல்ல ஒரு 80 வருடம் கழித்தோ அதை நீங்க குழந்தையில இருந்து யாருக்கு கொடுத்தீங்கனாலும் அவங்க மனசை பக்குவப்படுத்தாம ஆத்ம நிலைக்கு கொண்டு வராம, அதனாலதான் இருக்கிறதுலயே உயர்ந்த தானம் ஆத்மாவுக்குரிய ஞானத்தை கொடுக்கும்ன்ற தானம். அதனாலதான் பகவத்கீதையில கூட பகவான் சொல்றாரு 18வது அத்தியாயத்துல 68வது ஸ்லோகத்துல, இதம் பரமம் குஹ்யம் மக் பக்தே ஸ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாம் ஏவைசியத் அசம்சயக அப்படின்னு. இந்த ரகசியத்தை வந்து யார் ஒருவர் எடுத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு பக்தி தொண்டு நான் உறுதிப்படுத்துறேன். ஏன்னா பக்தி தொண்டுங்கிறது சாதாரணமா வராது. யாரெல்லாம் பகவானை பற்றி யாருக்கெல்லாம் சொல்ல விளையாடுறேன், ஏன்னா இது குஹ்யம், குஹ்யத்தமம், குஹ்யத்தரம் அப்படின்னு இது ரகசியம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம். அப்ப இந்த ரகசியத்தை யார் ஒருவர் பகவானை பற்றிய ரகசியத்தை, ஏன்னா அதுதான் ஆத்ம ஞானம். இந்த ஆத்மாவை விடுவிக்கத்தான் நமக்கு போராடணுமே தவிர இந்த உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கல்ல. உண்ணுதல் உறங்குதல் உடல் உறவு கொள்ளுதல் நம்மை பாதுகாத்து கொள்ளுதல், இது வந்து நரியும் செய்யும், நாயும் செய்யும், கழுதையும் செய்யும். எல்லா மிருகங்களும் இதைத்தான் செய்யுது. ஆனா நம்மளுடைய சேவை அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக நாம ஞானத்தை ஆத்ம ஞானத்தை விழிப்புற செய்யணும். அதுக்காக நாம் தூய பக்தர்களை அணுகணும். விதுரர் அதனால தான் உத்தவரை அணுகிறார். அதனால அந்த உன்னத ஞானம் அவருக்கு கிடைக்குது. அப்ப பகவானிடமிருந்து உத்தவருக்கும் உத்தவரிடமிருந்து விதுரருக்கும் இப்படி சீட பரம்பரையாக அவரோகா முறையில அந்த ஞானத்தை பெற வேண்டும். நாம கற்பனை முறையினால் கிடையாது. நாம என்ன வேணா கற்பனை பண்ணலாம். முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லலாம், ஆனா அது உண்மையாகாது. கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்லலாம், ஆனா அது உண்மையாகாது. நம்ம கற்பனை வேற. கற்பனையில நீங்க நிறைய கதை புத்தகங்கள் எழுதலாம், அதை விற்பனைக்கு கொண்டு வரலாம். அதை வந்து ரசிக்கிறதுக்கு பெரும் கூட்டம் முட்டாள் கூட்டம் இருக்கலாம், ஆனா உண்மை என்றும் உண்மைதான். அப்ப அந்த உண்மைகள் வேதங்கள் வழியாக பகவான் வழியாக அது கூறப்பட்டுள்ளது. அதை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். இது போய் கடையில எல்லாம் விக்கிறாங்க, வாங்க முடியாது நாம உண்மையா. அப்ப கற்பனை தத்துவவாதிகள் ஞானிகள்கிட்ட இருந்தோ இல்ல தியான யோகிகள்கிட்ட இருந்தோ பெற முடியாது. அப்ப தூய பக்தி யோகிகள் மூலமாகத்தான், குருவின் மூலமாகத்தான் இந்த அறிவை பெற வேண்டும். அவரோகா முறை. அப்ப இது அனுமானம் எல்லாம் கிடையாது. இது பிரத்யக்ஷா அனுமானம் இந்த முறைகள் எல்லாம் இதுக்கு உபயோகமாகாது. இது அப்போ இதுல வந்து நாம ஸ்ருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு சொல்லி குரு சாது சாஸ்திரம் இதன் மூலமாகத்தான் இதை பெற வேண்டும். அதனாலதான் இங்க பரமாம் ஸ்திதிம் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்திருக்காது. அதாவது ரகசியமான அறிவு. இந்த ரகசியமான அறிவை நாம போய் அறிவு அப்படின்னா அது ரகசியம் அப்படின்னா இது வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப பகவத்கீதை ரகசியம்தான். பகவத்கீதை உபனிஷம். இந்த உபனிஷம் நம்மளுக்கு எல்லார் கையிலயும் இருக்குது. இப்ப யார் வீட்டுல போய் கேட்டாலும் எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்கு பகவத்கீதை இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா, படிச்சாங்களா, தெரிஞ்சாங்களா? கிடையவே கிடையாது. 90% வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சும்மா வச்சிருப்பாங்க. சாமி ரூம்ல என்னைக்காவது சரஸ்வதி பூஜை அப்ப ஏதாவது எடுத்து பூஜை பண்ணுவாங்க. மறுபடியும் எடுத்து வச்சிருவாங்க செல்ஃப்ல. அப்போ அந்த ஞானம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும்? இப்ப நீங்க ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க, மிக்ஸி வாங்கியிருக்கீங்க. எங்க வீட்லயும் மிக்ஸி இருக்கு, பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா நீங்க அதை ரன் பண்ணவே இல்லை. அதனால என்ன பிரயோஜனம்? அப்ப பகவத்கீதை கையில இருந்தது அப்படின்னாலும் தானா படிச்சா அது வராது. அப்ப கைடன்ஸ் வேணும். யார்கிட்ட அணுகணும்? குருவை அணுகணும். அப்ப அந்த சீட பரம்பரையில வர்றவங்க கிட்ட நாம அணுகணும். அவர் பிராமணராகவோ சூத்திரராகவோ ஒரு குடும்பஸ்தானாகவோ அல்லது ஒரு சந்நியாசியாகவோ இருந்தாலும் அவர் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் நன்கு பரிச்சயம் உள்ளவராக இருப்பாரானால் அவரிடமிருந்து உன்னத விஞ்ஞானத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ பிறப்பால் ஒருத்தர் எந்த குடும்பத்துல வேணா பிறக்கலாம், லைக் கனகதாசர் மாதிரி. ஆனா அவங்க எல்லாம் தூய பக்தர்கள். இந்த மாதிரி நீங்க மகாராஷ்டிரெல்லாம் போனீங்கன்னா அங்க நிறைய பேர் அபங்கங்கள் பாடி இருக்காங்க. ராமதாசர், இந்த மாதிரி துக்காராம் போன்றவங்க எல்லாம். அப்ப அவங்க எல்லாம் தூய பக்தி நிலையில இருந்தாங்க. ஆனா அவங்க பிறப்பால தாழ்ந்த குடும்பத்துல இருந்தாங்க. அதனால பிறப்பால் கிடையாது. பக்தர் அப்படின்னா கிருஷ்ண விஞ்ஞானத்தில் அவர் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்திருப்பவர் உண்மையில் ஒரு தகுதியுள்ள ஆன்மீக குருவாவார். அப்ப அந்த ஆன்மீக குருவை அணுகி தத்வித்தி பிரதிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேசந்தித்ய ஞானம் ஞானினஸ் தத்துவ தர்ஷனக அப்படின்னு அவரிடம் சரணடைந்து அவருக்கு சேவைகள் செய்து அந்த உன்னத ஞானத்தை கேள்விகள் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடக்கமே இல்லாம போய் உனக்கு என்ன தெரியுது, நான் பாக்குறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் கொட்டுறேன் அப்படின்னு அவசரப்பட்டு நம்ம அவங்கள தவறாக மதிப்பிடுறது. ஏன்னா அவங்க ஒரே நாள்ல மண்டையில இருக்கிற மூடியை திறந்து உள்ள எல்லாத்தையும் போட்டுற மாட்டாங்க. இது டே பை டே இதை கொஞ்சம் கொஞ்சமா நாம, ஏன்னா குருவானவர் நம்மை சோதித்து நமக்கு என்ன தகுதி இருக்கின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தருவார். அப்படியே அவர் தந்தாலும் நம்ம தகுதிக்கேற்பத்தான் அது உள்வாங்க முடியும். இப்படி பல ஸ்டேஜஸ் இருக்கு. போன உடனே நான் பார்த்தேன், எனக்கு உடனே ஒரு மேஜிக் நடந்தது, ஒரு மிராக்கிள் நடந்தது, நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். பகவான் கிருஷ்ணர் 64 நாட்கள்ல 64 கலைகளையும் நாம கத்துக்க முடியாது. சோ ரொம்ப பொறுமையோட நாம பணிவுடன் அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு அவருக்கு சேவைகள் செய்து, முக்கியமா அடியாருக்கு அடியாராக தாசானாக இருந்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நம்ம விவாதிக்கலாம்.